அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டவுட் கிளாஸ்ல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் பார்க்க போறோம். இதுவும் +1 +2 ரெண்டோட பேசிக்ல வர்ற ஃபோர்ஸ் ரிலேட்டடா இருக்கிற ஒரு கொஸ்டின் தான். இதுல ரெண்டு ஸ்மால் பால்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு கண்டக்டிங் த்ரெட்ஸ்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சஸ்பெண்டடா இருக்குது, தொங்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற கேப் வந்து d, ரைட்? இப்போ கண்டக்டர்டு சார்ஜ்டு அந்த மீனிங்ல நான் எடுத்து அந்த ரெண்டு பாலும் வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேங்க. அதாவது ஒன்னோட சார்ஜ் வந்து Q1, இன்னோட சார்ஜ் வந்து Q2. இந்த ரெண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து d அப்படின்னு கொஸ்டின் பேஸ் பண்ணி நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சார்ஜ்டு பார்ட்டிக்கிள்க்கு இடையில என்ன ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு நாம கூலும்ஸ் லா யூஸ் பண்ண போறோம். அதுதான் நாம இங்க பார்க்க போற ஃபர்ஸ்ட் பேசிக். இது மாதிரி என்னென்ன பேசிக் இருக்குதோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்குள்ளார போகலாம். இப்போ பேசிக் பார்க்குற பார்ட். ஃபோர்ஸ், கூலும் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம். F = 1/4πε0 Q1 Q2/r². இது வந்து நாம பேசிக்கா பார்க்கறதுங்க, ரைட்? இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். என்னன்னா அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனல் எல்லாமே கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நான் கேவா இந்த 1/4πε0க்கு பதிலாக பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது ரெண்டுமே சேம் நேச்சர் இருக்கிற சார்ஜ்டு பால்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இந்த கொஸ்டின்ல ஐடென்டிக்கல் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் அந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அதனால Q1 Q2 இந்த ரெண்டோட வேல்யூவும் நமக்கு ஒரே மாதிரி இருக்குது. Q1க்கு பதிலாகவும் Q2க்கு பதிலாகவும் Qவை சப்ஸ்டிட் பண்ணா அது Q² மாறிடும், ரைட்? அடுத்தது ஆறுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ். அதை இங்க நாம dன்னு வச்சிருக்கோம். அதனால இதுக்கு பதிலாக d² மாத்திக்கிறேன். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன், பேசிக் 1. அடுத்த பேசிக் போலாம். அடுத்த பேசிக்ல இங்க என்ன நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பால்ஸ் எல்லாம் ஹேங்கிங்ல இருக்குது, கரெக்டுங்களா? இது மாதிரி ஹேங் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அது வந்து ஸ்டாண்டர்டா ஒரு பாயிண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்ப்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்ப்ரிங்கை இந்த இடத்துல இப்படி கட்டி அதுல ஒரு வெயிட்டை தொங்க விட்டாங்க, அப்படி அஸ்யூம் பண்ணிக்கோங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. இதுல பாத்தீங்கன்னா இந்த வெயிட் இருக்கு பாத்தீங்களா, அதோட வேல்யூ ஆக்டிங் டவுன்வர்ட்ஸா இருக்கும். தட் இஸ் F = mg. F = ma தான் இப்போ என்னன்னு மாறிடுச்சுங்க, F = mgன்னு மாறிடுச்சு, டவுன்வர்ட்ஸ்ல இருக்கு. இதே மாதிரி அப்வர்டு டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதை நாம டென்ஷன் அப்படின்னு சொல்றோம். டென்ஷனுக்கான ஃபார்முலா வந்து அதே சேம், நாம யூஸ் பண்றது மட்டும் சிம்பிள் வந்து டீன்னு யூஸ் பண்ணுவோம். இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா நமக்கு என்னென்ன ஐடியா கிடைக்கும் அப்படின்னா T = mg அப்படின்னு கிடைக்குங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த டென்ஷனும் இந்த டவுன்வர்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை வச்சு T = mg அப்படின்னு கொடுத்துக்கலாம், ரைட்? இது வந்து ஒரு செகண்ட் பேசிக். தேர்ட் பேசிக் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த T இருக்கு பார்த்தீங்களா, அந்த Tங்கிற டென்ஷன் அப்படிங்கிறத அப்வர்ட்ல தானே ஆக்ட் ஆகுது. ஓகே, அதை நான் ஒரு வெக்டரா அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அதோட நம்பர், டைரக்ஷன் ரெண்டுமே கணக்கில் எடுத்தா அதை வெக்டர்னு சொல்றாங்க. அந்த வெக்டரை அஸ்யூம் பண்ணிக்கிறேன் நான். அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு வெக்டரை ரெண்டு காம்போனண்டா நாம கட் பண்ணிக்கலாம். வெக்டர் செப்பரேஷன் அப்படின்னு இதுக்கு பேர் சொல்றாங்க. ரிசால்வ் பண்றதுன்னு அர்த்தங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்க Tங்கிற இந்த வெக்டர் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ரெண்டு பார்ட்டா நான் இப்போ ரிசால்வ் பண்ணிட்டேன். இந்த ரெண்டு காம்போனன்ட் வந்து ஒன்னுக்கு ஒன்று பர்பண்டிகுலரா இருக்குது. இதுல நாம ஈஸியான ஒரு ஐடியா பாருங்க. தீட்டா எந்த இடத்துல விழுகுதுன்னு பாத்தீங்கன்னா தீட்டா இருக்கிற அந்த காம்போனன்ட் வந்து காஸ் தீட்டா காம்போனண்டா இருக்கும். அதை நான் T cos தீட்டா அப்படின்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு காம்போனன்ட் அந்த T cos தீட்டாக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து T sin தீட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலா இந்த இங்கிருந்த டீயை தான் நம்ம இப்ப ரெண்டா செப்பரேட் பண்ணியிருக்கோம். சேம் மீனிங், ஒன்றும் மாற போறதுல. உங்களுக்கு டவுட்டா இருந்தா ஒரு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ T² = இருக்கு பாத்தீங்களா. ஓகே, அதை நான் ரெண்டு காம்பனண்டா பிரிச்சுட்டேன். என்னன்னு வரப்போகுது அப்படின்னா T² இருக்கிறத T² cos² θ plus
டி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எடுத்திருக்கேங்க. இப்போ பாருங்க, இதுல ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த பக்கம் டி ஸ்கொயர் இருக்குது, அதாவது ஒரிஜினல் வெக்டர். இந்த பக்கம் டி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் டி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு, செப்பரேட் பண்ணது. ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட், நான் இந்த சைடு இருக்கிற டி ஸ்கொயரை காமனா எடுத்துக்கிறேன். மீதி என்ன இருக்குன்னு பாருங்க, காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வருது. என்ன ஸ்பெஷல்? சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1 அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? ரைட், இப்போ பாருங்க டி ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர்னு வந்துருச்சா? அப்போ நீங்க எதை நம்பணும்? இந்த மாதிரி வெக்டர் செப்பரேஷன் வந்து கரெக்டு. ஒரு வெக்டரை நாம ரெண்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா காம்பனண்டா செப்பரேட் பண்ணலாம், அது பர்மிட்டட் அப்படிங்கிறத நம்பலாம். ரைட், இதை வந்து தேர்ட் பேசிக்காக வச்சுக்கலாம். ஃபோர்த் பேசிக் நமக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சது தான். சைன் தீட்டா எடுக்கும்போது நம்ம என்னங்க எடுப்போம்? ஆப்போசிட் சைடு எடுப்போம் ஒரு ட்ரையாங்குலர்ல. அது போக ஹைபார்டூனஸ் எடுத்துக்குவோம். ரைட், இதெல்லாம் இந்த கொஸ்டினுக்கு நமக்கு தேவைப்படுற பேசிக். இப்போ கொஸ்டினுக்கான சொல்யூஷனுக்கு வரலாம். இந்த கொஸ்டினோட சொல்யூஷன்ல என்ன ஸ்பெஷல்னா, டயக்ராம் போட்டு அதை பேஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர போகிறோம். இப்போ கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 2 ஐடென்டிக்கல் ஸ்மால் பால்ஸ். ஸோ ஐடென்டிக்கல் அப்படிங்கிறது சேம் மெட்டீரியல்ல செஞ்ச பால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. மாஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது m. சஸ்பெண்டட் தொங்க விட்டுருக்காங்க. அப்போ ஃபார்முலால கேபிட்டல் T நாம யூஸ் பண்ண போகிறோம். பை 2 லைட் இன் எலாஸ்டிக் கண்டக்டிங் த்ரெட்ஸ். கண்டக்டிங் த்ரெட்ஸ் அப்படிங்கிறது இங்கே சார்ஜ் பேஸ் பண்ணி நாம் எடுத்துக்கிறோம். அதனால அவங்க கொடுத்துருக்கிற அந்த 2 பால்ஸும் சார்ஜ் நேச்சரோட இருக்குது வித் லென்த் L. அந்த சஸ்பெண்டட் ஒயர் இருக்கு பார்த்தீங்களா, த்ரெட்டு, அதோட லென்த் வந்து Lன்னு இருக்குது. எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரெண்டுக்கும் சேம் ஃபிக்ஸடு பாயிண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சேம் ஃபிக்ஸட் பாயிண்ட் சப்போர்ட். இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து Dன்னு கொடுத்துருக்காங்க. நான் இங்கே என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்னா, ரெண்டுக்கும் இடையில ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குது, அதனால அது இந்த டிஸ்டன்ஸ் வந்து டீவியேட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டேன். இது வந்து டாப்பில் இருக்கிறது வந்து அந்த சப்போர்ட், அதை ஏன்னு வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு சார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா Q1, அந்த பாயிண்ட்டை வந்து நான் Bன்னு மார்க் பண்ணியிருக்கேன். செகண்ட் சார்ஜ் Q2 இருக்கிறது வந்து Cன்னு மார்க் பண்ணியிருக்கேன். எங்கே மீன் பொசிஷன் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடைக்குது, அதை ஓன்னு வச்சுருக்கேன். இப்படி ஹேங் ஆயிருந்துச்சுன்னா அந்த லென்த் வந்து L இப்படி இருக்குது. எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு ரிப்பல்சிவ்ல போயிருச்சு அப்படின்னா அது இந்த மாதிரி இருக்கும். சேம் லென்த்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் டயக்ராம் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்குலர் இருக்கு பாருங்க, அதை நான் எடுத்துக்கிறேன். அங்கே இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா. இந்த மாதிரி நான் அசியூம் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளில் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 சார்ஜ் கடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து D. அப்போ அதில் பாதி இருக்குங்களா? இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு இருக்குன்னா D/2 இருக்குது. அதாவது தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது D/2. ஹைபார்டூனஸா இந்த ட்ரையாங்கிள் இருக்கிறது லென்த் L. ஓகே, அடுத்தது ரெண்டுமே சேம் சார்ஜ் அப்படின்னு அசியூம் பண்ணாங்கன்னா Q1 Q2. அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக அந்த ரெண்டும் ரிப்பல் ஆகும். அந்த ரிப்பல் ஆகிற ஃபோர்ஸை வந்து நான் FE அப்படின்னு வச்சுருக்கேங்க. ஸோ 2 டைரக்ஷனில் ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு இதுக்கு நான் மீனிங் வச்சுக்கிறேங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, அதோட மாஸ் இருக்குங்களா, அது வெயிட்டாக மாதிரி டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகுதுங்களா? மீன் பொசிஷனில் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குங்க, mg. ஓகே, அதே மாதிரி தானே இங்கேயும் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் சார்ஜ் இருக்கிற இடத்துல தட் ஆல்சோ mg. இங்கே வாங்க, இந்த பாயிண்ட்ல இருக்கிறதும் mg. ஓகே, அடுத்தது இந்த சஸ்பெண்டட் த்ரெட்டில் அப்வர்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுங்களா? அது வந்து டென்ஷன் T அப்படின்னு நாம் சொன்னோம். கரெக்டுங்களா? ரைட், அந்த டென்ஷன் Tயை நான் 2 காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஒன்று எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அதுக்கு 90 டிகிரியில் ஒன்று அப்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகுறத நான் எடுத்துக்கிறேன், இன்னொன்று ஹரிசாண்டலாக இருக்கிறதா நான் எடுத்துக்கிறேன். இந்த Tயை தான் இப்போ நான் நம்பர் பேஸ் பண்ணியும் டைரக்ஷன் பேஸ் பண்ணி 2 காம்பனண்ட்டாக எடுத்துட்டேன். இங்கே ப்ரொடியூஸ் ஆகிறது தீட்டாவாக இருந்தால் இது 90 மைனஸ் தீட்டாவாக இருக்கும். அப்போ அதுக்கு அவுட்டரில் கிடைக்கிறது தீட்டாவாக இருக்கும்.
இந்த தீட்டா பேஸ் பண்ணி இருக்கிற அந்த காம்போனன்ட் வந்து டி காஸ் தீட்டா. அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இது ஒரு ஈஸியான பாயிண்ட்டுங்க. அதுக்கு பர்பண்டிகுலர் இருக்கிறது டி சைன் தீட்டா. ரைட். இப்போ இந்த டீங்கிற டென்ஷனை நம்ம ரெண்டு காம்போனண்டா பிரிச்சிட்டோம். அப்படி பிரிக்கும் போது நமக்கு ஈக்குவலிபரியம் ஐடியா கிடைக்குது. நான் என்ன வச்சுக்கிறேன்னா அட் த பாயிண்ட் அட் ஈக்குவலிபரியம் பொசிஷன் வச்சுக்கிறேங்க. அட் ஈக்குவலிபரியம் பொசிஷன். என்ன ஈக்குவலிபரியம் பொசிஷன்ல எனக்கு கிடைக்குது அப்படின்னு பாருங்க. இந்த எம்ஜி டவுன்வர்ட்ஸ்ல ஆக்ட் ஆகுது. கரெக்டுங்களா? அப்வர்ட்ஸ்ல என்ன அதை ஈக்குவலிபரியம் பொசிஷனுக்கு கொண்டு வருது அப்படின்னு பாருங்க. அது வந்து டி காஸ் தீட்டா. ரைட். இது ஒரு ரிசல்ட். அடுத்தது பாருங்க, இந்த ஹரிசாண்டல்ல எஃப்இ அப்படிங்கிறது யாரை ஈக்குவலிபரியம் பண்ணுது அல்லது யாரால ஈக்குவலிபரியம் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி சைன் தீட்டா. ஸோ டயக்ராம் பேஸ் பண்ணி எனக்கு ரெண்டு ரிசல்ட் கிடைச்சிருக்குது. ஒரு ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம்ஜி. ஒன்று ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாங்க. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா டி சைன் தீட்டா ஈக்குவல் டு எஃப்இன்னு கிடைச்சிருக்குது. இது ஈக்குவேஷன் 2. நாம இந்த செகண்ட் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி தான் மூவ் பண்ண போறோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பேஸ் பண்ணி. இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணாங்களா? டீக்கு பதிலாக என்னன்னு போடலாம்? எம்ஜின்னு போடலாம். இது பேசிக்லி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து சைன் தீட்டா. சைன் தீட்டாக்கு என்னங்க வைக்கலாம்? அங்கே போகலாம், டயக்ராமுக்கு வாங்க. டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்குலர் பார்ட்டு நான் எடுத்திருக்கேன். இங்கே இருக்கிறது தீட்டா. தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது d/2. ஹைப்போட்டூனஸாக இருக்கிறது எல். ஸோ சைன் தீட்டாக்கு நம்ம என்ன வச்சுக்குவோம்? ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டூனஸ்ன்னு எடுத்துக்குவோம். கரெக்டுங்களா? இந்த d/2ல இருக்க 2வை கீழே கொண்டு வந்துடலாங்களா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? சைன் தீட்டா ஈக்குவல் டு d/2l அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரெண்டு விஷயம் கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்று வந்து டி, இன்னொன்று வந்து சைன் தீட்டா. அடுத்து மூவ் பண்ணலாம். இன்னொரு டேர்ம் என்ன பேலன்ஸ் இருக்குது? அங்கே இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு அது கூலும்ஸ் லா பேஸ் பண்ணி வருது. எஃப் ஈக்குவல் டு கே கியூ ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் அப்படின்னு வச்சுருக்கேங்க. இதுக்கான பேசிக் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணியாச்சு. சேம் சார்ஜ் அப்படிங்கிறனால Q1 Q2 ரெண்டுக்கும் Qன்னு போட்டிருக்கோம். டிஸ்டன்ஸ் வந்து டி ஸ்கொயர். ரைட். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாங்களா? எங்கே பிளேஸ் பண்ண போகிறேன்? ஈக்குவேஷன் 2ல பிளேஸ் பண்ண போகிறேன். அப்படி பிளேஸ் பண்ணோன்னு எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீக்கு பதிலாக எம்ஜி போட்டாச்சு. சைன் தீட்டாக்கு பதிலாக d/2lன்னு போட்டுட்டேன். ஈக்குவல் டு எஃப்இக்கு பதிலாக கே கியூ ஸ்கொயர் பை டி ஸ்கொயர். நமக்கு என்னங்க வேணும்? டி வேணும். இந்த டி வேணும். இங்கே டின்னு இருக்குது, இங்கே டி ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மேலேயே வச்சுக்கலாங்களா? இந்த டி ஸ்கொயர் மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? இது டி கியூப்னு மாறிடும். ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க. இங்கே கே கியூ ஸ்கொயர் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் எம்ஜி மேலே இருக்குது, அதை கீழே கொண்டு வந்துடலாம். இங்கே 2l கீழே இருக்குது, அதை மேலே கொண்டு வந்துடலாம். இதெல்லாம் ஒரு அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாங்களா? என்ன கிடைக்குது? டி கியூப் ஈக்குவல் டு 2l கே கியூ ஸ்கொயர் பை எம்ஜி. அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. சரிங்க. நமக்கு என்ன வேணும்னு பாருங்க. ஆப்ஷனல் எல்லாத்தையும் டிஸ்டன்ஸ் டி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மகிட்ட இங்கே இருக்கிறது வந்து டி கியூப். இந்த கியூப் அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? பவர் 1/3 மாறிடுங்களா? அதை எழுதுனா நமக்கு ஃபைனல் ஸ்டெப் பக்கம் போயிடலாங்க. என்ன கிடைக்குது எனக்கு? டி ஈக்குவல் டு இங்கே உள்ள இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறேன். 2l கே கியூ ஸ்கொயர் பை எம்ஜி அப்படின்னு வச்சாச்சு. பவர் அங்கே கியூபாக இருந்தது, இந்த பக்கம் வர்றப்போ 1/3ன்னு மாறிடுச்சு. இந்த ஆன்சர் தான் நமக்கு கிடைச்சிருக்கிறது. இது எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷனல் 1ல பவர் 1/3ன்னு இருக்குது. உள்ளே இருக்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் 2ல பாருங்க 2/3ன்னு பவரில் வந்திருக்கு. அது கிடையாது. 3லையும் 2/3 இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து நன் ஆஃப் தி அபவ். நோட்டாங்கிறது நன் ஆஃப் தி அபவ், அதுவும் கிடையாது. ஸோ நமக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கிடைச்சிருச்சு. ரைட். இன்னைக்கு நாம் இந்த கொஸ்டினில் என்ன ஸ்பெஷல் பாருங்க. மேத்தமெட்டிக்கலாக அப்ரோச் பண்ணி போட்டிருக்கோம். டயக்ராம் போட்டு அதை வச்சு ஃபார்முலாஸை யூட்டிலைஸ் பண்ணி ஆன்சருக்கு வந்து சேர்ந்துருக்கோம். சம்மில் இந்த மாதிரியான மெத்தடும் இருக்குது. இதை நாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு தடவை பார்க்காம எழுதி பார்த்துக்குவோம்.
தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா டயக்ராம் போட்டு அதுலேருந்து ஆன்சருக்கு வர போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் பேசிக் தேவையோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் நம்ம கொஸ்டின்குள்ளார போகலாம். இவங்க கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டினில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சமநிறை உடைய எம் என்ற சமநிறை உடைய ஒரே தன்மையில் இருக்கிற ரெண்டு பந்தை ஒரு நிலையான புள்ளியிலிருந்து தொங்க விட்டுருக்காங்க. அந்த ரெண்டுக்கு இடையில விரட்டு விசை உண்டாகுது. அந்த ரெண்டு பாலுக்கு இடையில விரட்டு விசை உண்டாகுது. இந்த விரட்டு விசைங்கிறது எனக்கு ஒரு முக்கியமான பாயிண்டா தெரியுது. விரட்டு விசை அப்படிங்கிறது எஃப், கரெக்டுங்களா? ஓகே. அடுத்தது கடத்தும் தன்மை அப்படின்னு ஒரு வார்த்தையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது தொங்க விட்டுருக்கிற நூல் வந்து மின் கடத்தும் தன்மையுடைய நூலா இருக்குது அப்படின்னு தெரியுது. இதுல இருந்து நான் ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ரெண்டு மின்னூட்டங்களுக்கு இடையில விரட்டு விசை இருக்கிறதா இதை நான் நினைச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கான சமன்பாடு கூலும் விதியிலிருந்து கிடைக்குது. F = 1/4πε0 Q1 Q2/R². இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரைட்? இதுல இந்த ஆப்ஷன்ல பார்க்கும்போது இந்த 1/4πε0 அவங்க கேனை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இது ஒரு மாற்றம் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒத்த தன்மையுடைய பொருளை தான் எடுத்திருக்காங்க ரெண்டு பந்துமே. அதனால Q1 அப்படிங்கிறதுக்கு பதிலாகவும் Q2க்கு பதிலாகவும் Qனே வச்சுக்கலாம். இப்போ Q1 Q2க்கு Qன்னு சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே Q² மாறிடுங்களா? ஸோ F = K Q²/D² அப்படின்னு வச்சுக்கிறேங்க. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு பால்களுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஸ்மால் டின்னு வச்சிருக்காங்க. அதுதான் தொலைவு. அதனால ஆறுக்கு பதிலாக பேசிக் ஃபார்முலால நான் டின்னு மாற்றி D² வச்சிருக்கேன். ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக். அடுத்தது இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் +1 +2 ரெண்டுக்குமே காமனாக இருக்க போகிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ், விசைன்னு சொல்லக்கூடிய ஃபோர்ஸ் எஃப்ஐ பேஸ் பண்ணி தான் இங்கே இந்த சம் வரப்போகுது, ரைட்? இப்போ நான் கூலும் விசை அப்படிங்கிறத வச்சு ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லியாச்சு. அடுத்தது இப்போ அந்த ரெண்டு பாலையும் தொங்க விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதோட எடை எப்பவுமே கீழ் நோக்கி செயல்படுமா? mg. இந்த இடத்துல தொங்க விட்டுருக்காங்க. கீழ் நோக்கிய விசை mg இருந்தா அதுக்கு சமமா ஒரு மேல் நோக்கிய விசை செயல்படுமா? ஒரு உதாரணம் சொல்லுவோம். இப்போ ஒரு ஸ்ப்ரிங்கை வந்து மேலே கட்டி தொங்க விட்டுருக்காங்க, இப்படி இருக்குது. அதோட அடிப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட நிறை வச்சிருக்காங்க, வெயிட். அது mg அப்படிங்கிற அளவில் கீழ் நோக்கி செயல்படுது. இப்போ கண்டிப்பாக அந்த ஸ்ப்ரிங்கோட மேல் பகுதியில் மேல் நோக்கி ஒரு விசை செயல்படும். அதை நாம் இழு விசைன்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் டென்ஷன்னு சொல்கிறாங்க. அதனால் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படியே எடுத்திருக்கோம், ரைட்? இப்போ இந்த ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம கடைசியாக சொல்ல வர பாயிண்ட். எல்லா ஸ்டெப்ஸும் போட்டு முடிச்சு கடைசியில் நம்ம கிடைக்கிறது T = mg அப்படிங்கிறது தான் ஸ்பெஷல். இந்த டீங்கிறது இழுவிசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் செகண்ட். ஸோ இழுவிசை ஒரு வகையான விசை, அதை நாம பார்த்துருக்கோம். அடுத்த பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இழுவிசை T இருக்கு பார்த்தீங்களா, அது எந்த திசையில் செயல்படுதுன்னு நான் எடுத்துக்கிறேன். இப்படி இருக்குங்க, இது T. நான் என் மதிப்பு திசை ரெண்டும் வச்சு இப்படி நான் நோட் பண்ணி காமிச்சிருக்கேன், சரிங்களா? அப்ப இது ஒரு வெக்டர்னு சொல்லலாங்களா? ரைட். ஒரு வெக்டரை ரெண்டு கூறா நாம பிரிக்கலாம், அதுக்கு அனுமதி உண்டு. தீட்டா எங்க இருக்குதோ அந்த பகுதியில கிடைக்கிறது காஸ் தீட்டாவா இருக்கும். அதாவது டீயினுடைய காஸ் தீட்டா கூறுன்னு இருக்கும். அதுக்கு செங்குத்தா யாரு செயல்படுறாங்களோ அவங்கள டி சைன் தீட்டா அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது டீங்கிற வெக்டரை நம்ம ரெண்டு கூறா பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறத இதனுடைய அடிப்படை. வேணும்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் T² எடுக்கிறேங்க, மொத்தமாக இருக்கிற T², மொத்தமாக இருக்கிற டீயை ஸ்கொயர் பண்ணிட்டேன். அடுத்து ரெண்டு கூறா இருக்கிற டீயையும் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? T² cos² தீட்டா ப்ளஸ் T² sin² தீட்டான்னு கிடைக்கும். இதில் T² மட்டும் நான் பொதுவாக எடுத்துட்டேன். பாக்கி இருக்கிற sin² தீட்டா cos² தீட்டாவை எடுத்து எழுதிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் sin² எழுதிக்கிறேங்க, நான் சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும். sin² தீட்டா
ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நான் பொதுவாக எடுத்துட்டேன். டி ஸ்கொயர் மட்டும் வெளியே இருக்குது, பாக்கியெல்லாம் உள்ள இருக்குது. இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு வரும். மீதி என்ன இருக்குன்னு பாருங்க, டி ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர். ஸோ என்ன தெரிஞ்சுக்கிறோம், நாம ஒரு வெக்டரை 2 கூறா நாம பிரிக்கலாம், 2 செங்குத்து கூறா பிரிக்கலாம், அதுக்கு நமக்கு அனுமதி இருக்குது, அது சரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இது போக இன்னொரு பேசிக், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச பேசிக்கு, ஒரு முக்கோண பகுதி ஒன்று இருக்கு அப்படின்னா அதுல வந்து நாம சைன் தீட்டாவை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எப்படி எடுத்துக்குவோம், எதிர்பக்கம் பை கர்ணம்னு எடுப்போம். கரெக்டுங்களா? ஞாபகம் வருதா? எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படின்னு எடுத்துக்குவோம். இதையும் நாம பேசிக்கா இந்த சம்ல யூஸ் பண்ண போறோம். இப்போ கொஸ்டினுக்கு வரலாங்க. எம் நிறையை உடைய, அந்த எம்ங்கிறது சமநிறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே தன்மையிலான, அதாவது ஒரே பொருளால் செய்யப்பட்ட இரு பந்துகள் இருக்குது. அதை கடத்தும் தன்மை கொண்ட ஒரு நூல் மூலமா தொங்க விட்டுருக்காங்க. அதோட நீளம் வந்து எல். இந்த ரெண்டுக்கு இடையில விரட்டு விசை உண்டாகுது. அதன் காரணமாக அது டி என்ற தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற தகவல். இப்ப நான் அந்த தொங்க விடப்பட்ட புள்ளிய, நிலையான புள்ளிய இங்க இருக்கிறதா நினைச்சுக்கிறேன். அது இப்படி 2 முனையில தொங்குறதா நான் நினைச்சுக்கிறேன். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது 2 கார்னர்ல இருக்குது. ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, இப்படி கீழ் நோக்கி செயல்பட்டுச்சு, இந்த இடத்துல இருந்துச்சு, அது சென்டர் பாயிண்ட். விரட்டு விசை வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருச்சு, அதாவது Q1 இந்த பக்கம் வந்துருச்சு, Q2 ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிருச்சு. இதுக்கு பேர் வேணா வச்சுக்கலாங்க. இந்த புள்ளிக்கு A, இந்த புள்ளிக்கு B, இதுக்கு C அப்படின்னு பேர் வச்சுக்கலாங்க. இப்படி நான் அதை ஒரு முக்கோண வடிவத்தில் நினைச்சுக்கிறேன். இந்த பிக்கும் சிக்கு இடையில இருக்கிற தொலைவு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டின்னு கொடுத்துருக்காங்க. இதை பாதியா கட் பண்ணி ஒரு முக்கோண பகுதியா எடுத்திருக்கேன். அங்க இருக்கிற கோணம் வந்து தீட்டா. இப்போ இந்த பகுதியில் இருக்கிற தொலைவு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, d/2. தீட்டாக்கு எதிர்பக்கம் d/2. அந்த தொங்க விடப்பட்டுள்ள அந்த நூலினுடைய நீளம் வந்து எல். அது வந்து கர்ணமா இருக்குது நம்ம முக்கோணம் எடுத்துக்கிறப்போ. அடுத்த ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இந்த 2 மின்னூட்டங்களும் ஒரே தன்மை இருப்பதால் விரட்டு விசை இருக்கும். ரெண்டும் ஆப்போசிட்ல, இது இப்படி ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இது ஆப்போசிட்ல இப்படி ஆக்ட் ஆகும். அதே சைஸுக்கு போட்டுக்கணும். மின் விசையின் காரணம் அப்படிங்கிறனால இ போட்டிருக்காங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க, அதனால இ போட்டு வச்சிருக்காங்க. கூலும் விதியிலிருந்து இதை நமக்கு இதுக்கான மதிப்பை கொண்டு வர போறோம். ஸோ இந்த 2 விசை விரட்டு விசையா இருக்குது அப்படின்னு ஒன்று எடுத்தாச்சு. இழுவிசை எந்த திசையில செயல்படும் பாருங்க, மேல் நோக்கி அந்த நூலின் வழியாக செயல்படும். அதைத்தான் நம்ம என்னன்னு வச்சிருக்கோங்க, கேபிட்டல் டின்னு வச்சிருக்கோம். இந்த கேபிட்டல் டிங்கிற இழுவிசையை நான் 2 கூறா பிரிச்சுக்கிறேன். பிரிச்சா என்ன ஆகுது, இப்படி ஒரு கூறு செயல்படுது, அதுக்கு செங்குத்தா இன்னொரு கூறு செயல்படுது, 2 கூறு. இப்போ இந்த முக்கோணத்துல பாருங்க, இங்க இருக்கிற தீட்டாவா இருந்தா இது 90 மைனஸ் தீட்டாவா இருக்கும். அதோட வெளிப்பக்கம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தீட்டாவா இருக்கும். தீட்டாவோட சேர்ந்த மாதிரி இருக்கிற வெக்டருடைய ஒரு கூறு டி காஸ் தீட்டா. அதுக்கு செங்குத்தா இருக்கிறது என்னவா இருக்கும், டி சைன் தீட்டான்னு இருக்கும். சரிங்க. அடுத்து இன்னொரு விஷயம் இதுல என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிறை இருக்கு பார்த்தீங்களா, அது எடையா மாறுது புவியீர்ப்பு விசையின் காரணமா. அது கீழ் நோக்கி செயல்படுது, அது எம்ஜி. நீங்க எந்த இடத்துல எடுத்தாலும் சரி, மைய புள்ளியில் எடுத்தாலும் சரி, கார்னர் புள்ளியில் எடுத்தாலும் சரி, அது புவியீர்ப்பு விசையின் காரணமா செயல்படுறதுனால கீழ் நோக்கி தான் செயல்படும். மோஸ்ட்லி வெக்டர் வரைபடம் போடுறப்ப எல்லா கோடும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். ரைட். இந்த இடத்துல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு சமநிலை அந்த இடத்துல உருவாகுது. அந்த சமநிலையில அங்க என்னெல்லாம் எனக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழ் நோக்கி செயல்படக்கூடிய எம்ஜியும் அதுக்கு சமமா மேல் நோக்கி செயல்படுற மாதிரி இருக்கிற டி காஸ் தீட்டாவும் ஈக்குவல்னு தோணுது. இது வந்து ஒரு விஷயம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திசையில செயல்படுற விரட்டு விசை எஃப்இயும் இந்த பக்கம் செயல்படுற டி சைன் தீட்டாவும் சமமாம் இருக்கும். அத சமநிலைக்கான மீனிங். ஓகே, இதெல்லாம் டயக்ராம்ல இருந்து நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற 2 இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
t cos theta equal to mg. இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். இன்னொன்று என்ன இருக்குன்னு பாருங்க, t sin theta equal to fe. இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2. இதில் இருக்கிற ஒவ்வொரு டேர்மையும் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போகிறோம். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் 2 தான் நமக்கு தேவை. டீக்கு பதிலாக என்னன்னு போட்டுக்கலாங்க, எம்ஜி. நம்ம ஏற்கனவே இதை பேசிக்கில் பார்த்துட்டோம். சைன் தீட்டாக்கு பதிலாக என்ன போடலாம் பாருங்க. நான் அந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறேன், உள் பக்கம் இருக்கிற முக்கோணத்தை எடுத்திருக்கேன். இங்கே உள் பக்கம் இருக்கிற முக்கோணத்தை நான் எடுத்திருக்கேன். இங்க இருக்கிற கோணம் வந்து தீட்டா, இங்க இருக்கிறது d/2, இது எல். சைன் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா நாம வச்சிருக்கோங்க, எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் என்ன இருக்குது, d/2. கர்ணம் என்னவா இருக்குது, எல். இந்த d/2ல இருக்கிற 2வை கீழே இறக்கிடலாங்களா? அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், d/2l அப்படின்னு கிடைக்கும். அடுத்து மீதி இருக்கிறது யாரு, fe மட்டும்தான் இருக்காரு. அவருக்கு பதிலா k q² by d² அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஈக்குவேஷன் 2க்கு தேவையான பேசிக் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. அதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணா டீக்கு பதிலா mg, sin தீட்டாக்கு பதிலா d/2l, feக்கு பதிலா k q² by d². நமக்கு என்னதான் வேணுங்க, டிங்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க சொன்னாங்க, இங்க இருக்குது. ஸோ அதனால கீழே இருக்கிற d² மேலே கொண்டு போயிடலாமா? எல்லாம் சேர்ந்து அது d³ மாறிடுச்சு. மேலே மீதி இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறேன், kq². அடுத்தது இந்த கீழே இருக்கிற 2l என்ன ஆகும், மேலே போயிடும். ஓகே. அடுத்தது மேலே இருக்கிற mg என்ன ஆகும், இந்த பக்கம் சைடு மாறினா கீழே வந்துடும். இதை ஒரு அரேஞ்ச் பண்ணி நான் எழுதிக்கிறேங்க, d³ equal to 2klq² எழுதிக்கிறேன் by mg. இப்போ ஆப்ஷனல் பாருங்க, அவங்க டி கண்டுபிடிக்க சொன்னதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம இப்போ வச்சிருக்கிறது d³ங்க. அதை டியை மாத்திரக்கு என்ன செய்யணும், இந்த பவர் 3யை அந்த பக்கம் கொண்டு போனா பவர் 1/3ன்னு மாறிடுங்களா? ரைட். அது மாதிரி எழுதிக்கிட்டா என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, d equal to 2kl². உள்ள இருக்கிறதெல்லாம் எந்த சேஞ்சும் கிடையாது, அப்படியே எழுதிக்கலாம். பவர் d³ இருந்தது, இந்த பக்கம் வர்றப்போ அது 1/3ன்னு மாறிடுச்சு. இதுதான் நாம தேடி வந்த ஆன்சர். அது மாதிரி இருக்குதான்னு பாருங்க. ஆப்ஷனல் 4 அப்படிங்கிறது நோட்டா, நன் ஆஃப் தி எபோவ், மேற்கண்ட எதுவும் இல்லை. ஸோ அது ஆன்சர் இல்லை. பவர்ல 2/3 இருக்கிறத கட் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது ஒன்னே ஒன்று. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பவர்ல 1/3 இருக்கு. நாம கண்டுபிடிச்ச ஆன்சரும் அதுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். இன்னைக்கு இந்த கொஸ்டின்ல நாம என்ன ஸ்பெஷலா பார்த்துருக்கோம் அப்படின்னா, +1 +2 ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிற ஃபோர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் வரைபடம் வரைஞ்சு டயக்ராம் போட்டு அதை பேஸ் பண்ணி தான் நாம விடையை கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த கணக்குக்கு. இது ஒரு நல்ல மெத்தடு. இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை நல்லா கவனிச்சுட்டு பார்க்காம ஒரு முறை டெஸ்ட் எழுதிக்கோங்க. இனி கணக்கு போடுறதுக்கு இது உதவியாக இருக்கும். நன்றி.